மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. குறுவை சிறப்பு தொகுப்பு ஒரு ஏமாற்று அறிவிப்பு என்று விமர்சித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. ₹134 கோடி சிறப்பு தொகுப்பு என்பது ஏமாற்று அறிவிப்பு என்று விமர்சித்திருக்கிறார். 24 மணி நேர மும்முறை மின்சாரத்தை 18 மணி நேரமாக குறைத்திருக்கிறது தாவேக அரசு என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வீரகுமார், இன்று ₹134 கோடி குறுவை சிறப்பு தொகுப்பு தொடர்பாக என்னென்ன விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி? விரிவான தகவல்கள். வேதவள்ளி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேட்டூர் அணை திறக்காத தொடர்பாகவும் 134 கோடிக்கு சிறப்பு தொகுப்பு வழங்கிய தொடர்பாகவும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி அன்று திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இவ்வாண்டு இன்றைய தினம் திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் ஆளாகியிருக்கிறார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல குறுவை சாகுபடி மேட்டூர் அணையில் இருந்து காவிரி நீர் திறப்பை பெரிதும் நம்பி இருப்பதால் இந்த நீர் வெளியீடு என்பது மிகவும் முக்கியமானது என குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே விவசாய பயிர்க்கடன் என்ற பெயரில் 10,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்டு இருக்கும் கடன் தொகைகளை சொன்னபடி தள்ளுபடி செய்யாமல் கடுகளவு கடனை மட்டும் அடைப்பதாக கூறி விவசாயிகளை ஏமாற்றி அவர்களை போராட்ட களத்திற்கு தள்ளிவிட்டுள்ள இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு தற்போது நீர் திறப்பு செய்யாமல் 134 கோடிக்கு சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் மற்றும் ஒரு ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது என கடுமையாக சாடி இருக்கிறார். மும்முனை மின்சாரம் ஏற்கனவே விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் அதிமுக அரசின் அறிவிப்பின்படி வழங்கப்பட்டு வருகிறது. அதை தற்போது 18 மணி நேரமாக குறைத்து அறிவித்திருக்கிறது இந்த அரசு என தாவேக அரசை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மாநிலம் முழுக்க மின்சாரம் இல்லாததால் பம்பு செட்டுகள் இயக்க முடியாத நிலை வேற உள்ளது. இந்நிலையில் விவசாயிகளின் வலிகளை வேதனைகளை கொஞ்சம் கூட புரியாமல் இன்றைய அரசு ஒரு வெற்று ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகள் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமான இதன் தீவிரத்தை உணர்ந்து மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறந்து கடைமடை வரை சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். வேதவள்ளி, பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாகவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் தன்னுடைய அறிக்கையில். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வீரகுமார். சொன்னவாறு தாவேக அரசு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். விவசாயிகளை ஏமாற்றி அவர்களை போராட்ட களத்திற்கு தள்ளிவிட்டிருக்கிறது தாவேக என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இருபத்தி மணி நேர மும்முனை மின்சாரத்தை 18 மணி நேரமாக அரசு குறைத்திருப்பதாகவும் சொன்னவாறு தாவேக அரசு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்றும் விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர். மேட்டூர் அணையை திறந்து கடைமடை வரை நீர் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பம்ப் செட்டுகளை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.